ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று வந்ததுக்கப்புறம் ஜெயிலில் வந்து எங்களுடைய இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரியில் சீஃப் ஜட்ஜ் இருப்பாங்க, சிஜிஎம் இருப்பாங்க. மந்த்லி ஒன்ஸ் விசிட் வந்துடுவாங்க. மந்த்லி ஒன்ஸ் ஜெயில் உள்ள விசிட் வந்து எவரி இன்மேட்ஸ் வந்து அவங்க பார்ப்பாங்க, உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கா, இதை வேறு என்ன அவங்களே கேட்பாங்க. ஆமாம் கேட்கலாம். ஏன்னா வந்து இவங்க அடிச்சிட்டாங்க, அவங்க அடிச்சிட்டாங்க, வார்டர் அடிச்சிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க குறைகள் சொல்லலாம். அந்த குறைகள் அவங்க சொல்கிறத அவங்க எழுதி அவங்க வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு அனுப்புவாங்க, ரிஜிஸ்டருக்கு அனுப்புவாங்க. அவங்க என்கிட்ட ரிப்போர்ட் கேட்பாங்க. அதனால் அது மாதிரி என்ன தப்பு எதுவும் நடக்கிறதில்ல. அவங்களுக்கு என்னன்னா இங்கே அவன் தப்பு பண்ணாலும் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கம்ப்ளைண்ட் கொடுத்து அவருக்கு நம்ம கோர்ட்டுக்கு தெரிவிச்சிருவாங்க. அதனால் வெளியே வந்து படத்தில் காட்டுறது வேறு. ஏன்னா வந்து நம்ம பார்க்கும்போது மக்களும் ஒரு ஆர்வத்தோடு பார்க்கணும் அதுதான்ன்றாங்க. ஆனால் அது மாதிரியான ஒரு இது சூழ்நிலை எதுவுமே இங்கே ஜெயிலில் உள்ள வரும்போது கூட இப்போ எங்ககிட்ட செல்ஃபோனோ எதுவுமே இல்லை, வெளி உலகத்து கூட எங்களுக்கு தொடர்பே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இங்கே எந்த அளவுக்கு செக்யூரிட்டி பயங்கர டைட்டாக இருக்கும்? நீங்கள் அந்த விசிட்டர் ரூம் இன்னும் பார்க்கல. இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் நம்ம தான் மாடர்னைசேஷன் ஆஃப் விசிட்டர் ரூம் கட்டியிருக்கோம். நம்ம ஃபுல்லாக வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி போத் சைடு. செகண்ட் வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸ். நீங்கள் வந்து இந்த உலையில தான் பார்ப்பீங்க நீங்கள். அது மாதிரி என்கிட்ட கிடையாது. அதே மாதிரி பேசுறது போது என்னன்னா வந்து த்ரூ ஃபோன் மூலி தான் பேச முடியும். அந்த ஃபோன் காலும் ரெக்கார்ட் ஆகும். நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து ஜெயிலில் சதித்திட்டம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஏன்னா ரெக்கார்ட்ஸ் கேட்டாங்கன்னா அந்த ரெக்கார்டை போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம கொடுப்போம்.